வணக்கம். இப்போது நம்ம இருப்பது இந்தோனேசியாவில் இருக்கின்ற யோக்யகர்த்தா அப்படிங்கிற நகரத்தில் இருக்கின்ற பிரம்பானன் டெம்பிள் வளாகத்தில் தான் இருக்கிறோம். இந்த கோயில் வந்து மும்மூர்த்திகளுக்காக கிபி 9ல் கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயிலோட அருங்காட்சி பகுதிக்கு தான் இங்கே வந்திருக்கோம். முதல்ல நம்ம இந்த கோயிலுடைய சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். இப்போ கோயில் இருக்க சிற்பங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல இடிபாடுகள்லாம் நிறைய இருந்ததுனால அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா இதில் போதிசத்துவா, அதாவது பௌத்த இன்ஃப்ளூயன்ஸும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து புத்தருடைய சிலைகள், ஆர்ச்சா புத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. புத்தருடைய சிலைகள் இங்கே 2 வகையான சிற்பங்கள் அங்கே வச்சுருக்கிறாங்க. புத்தருடைய சிலைகளை இங்கே வந்து அதுக்கான விளக்கத்தை மலாய் மொழியில் எழுதியிருக்கிறாங்க. பிறகு கோயில் வளாகத்தை வந்து ஒரு நமக்காக வந்து சின்னதாக ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க எழுதியிருக்காங்க. இப்போ உதாரணமாக அந்த பிரம்மானன் கோயில் நம்ம பார்த்தோம். அது வந்து 3 தெய்வங்களுக்கு, சிவன், பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, 3 தெய்வங்களுக்குமான ஒரு கோயிலாக இருந்தது. ஆக அதுக்கு பிறகு நமக்கு இன்னும் ஒரு 3 கோயில் இருக்குது. அதெல்லாம் கூட இந்த வளாகத்தை வந்து பார்க்க முடியும். இங்கே நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச நந்தி. இப்போ சிவன் கோயில் அப்படின்னாலே நந்தி இருக்கிறது ரொம்ப இயல்பு தான். அதனால நந்தி அங்கே இருந்திருக்கு, அதை இங்கே வச்சுருக்குறாங்க. பிறகு அக்னியோடைய சிறப்பம் ஒன்று இங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமாக கோயில் எப்படி கட்டுறது, பொதுவாக கோயில் எப்படி கட்டுறதுனா இங்கே மலாய் மொழியிலெல்லாம் விளக்கியிருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கலாம். எப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு மண்பாண்டத்தை தயாரிப்பாங்களாம். அதை தயாரித்த பிறகு ஒரு நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு குழியை தோண்டிட்டு அது வந்து, அதாவது புனித கட்டிடத்தை கட்டுறதுக்கு முதல்ல சண்டி அப்படின்னா கோயில். அப்போ அந்த கோயிலை கட்டுறதுக்கு முதல்ல அந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரை எடுத்து ஆற்றிலேருந்து, பக்கத்தில் இருக்க ஆற்றிலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து அந்த தண்ணி எடுத்து ஊற்றி அந்த இடத்துல தண்ணி வந்து ஊற்றுவது உள்ளே போகுதா அப்படிங்கிறத வந்து முதல்ல சோதிப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த இடம் தூய்மையான வளமான ஒரு பகுதி தானா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த பகுதியை சுற்றிலுமே வந்து விதைகளை போட்டு அந்த இடத்துல விதைகள் நல்லா முளைச்சி வருதா அப்படிங்கிறத வந்து சோதித்து பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த நிலத்தில் விதைகள் வந்து முளைக்கிறதோ அதுதான் வந்து கோயில் கட்டுவதற்கான சரியான ஒரு ஆலயம் நிலம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த நிலப்பகுதி இருக்கிற பகுதியில் ஆற்றங்கரை பகுதியில் அதை வந்து இருக்கிறத மேக்ஷூர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஆற்றங்கரையில் இருந்தால் தான் அவங்க பாறை கற்கள்லாம் எடுத்து கோயில் கட்ட பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த ஆற்றங்கரை பகுதியில் எங்கெல்லாம் கற்கள் நிறையா இருக்கும் அந்த பகுதிகளுக்கு பக்கத்தில் தான் இந்த நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிறகு அவங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தி, சிற்பக்கலையெல்லாம் பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த கோயிலை கட்டுகின்ற பணியை வந்து செய்கிறாங்க. இந்த கோயிலை கட்டி முடித்த பிறகு அதை சும்மா விட்டுற மாட்டாங்க. பிறகு என்ன செய்கிறாங்கனாக்கா, கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை பக்கத்தில் கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கோயிலில் வந்து என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு செரமனி, ஒரு விழா மாதிரி அந்த கோயிலை செய்து அந்த கோயிலை திறக்கும் விழா அப்படிங்கிற ஒன்று கட்டாயமாக செய்வாங்க. சரியா? ஆக இதுதான் ஒரு கோயிலை உருவாக்குற பணியாக ஒரு நடைமுறையில் இருந்திருக்கு. இப்போ என்ன ஒன்று நான் சிறப்புனாக்கா, இங்கே நம்ம பார்க்கலாம், அந்த கோயில் வந்து பல மாதிரியான தாக்குதல்கள் உட்பட்டதாக இருக்குது. இங்கே வந்து சிவலிங்கம் மூலத்தில் இருந்த சிவலிங்கத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். இதன் மூலத்தில் இருந்த சிவலிங்கம், இந்த லிங்கம் வந்து அங்கே கோயிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா வெளியில் இருந்தால் எப்போதுமே அவ்வளோ பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே பாதுகாப்பு பார்க்கலாம். இதை தவிர்த்து நமக்கு இங்கே மறுபடியும் நமக்கு இங்கே வந்து தாராதேவி, இது பௌத்தத்தோட கூட நமக்கு தாராதேவியோட சிற்பம் இருக்கிறது பார்க்கும். அதாவது எப்படி தான் இந்து மதம் என்று சொன்னாலும் கூட பௌத்த சின்னங்கள் இல்லாமல் இந்த கோயில்கள் இல்லைங்கிறத நமக்கு ஒரு நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய தாராதேவி, அப்புறம் அவலோகிதர், போதிசத்துவர், புத்தர் இப்படின்னு எல்லா சிலைகளுமே இந்த கோயில்களில் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு அக்னி, வாயு, அப்புறம் பல்வேறு பூதகணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம இருக்கிறத பார்க்கலாம். அப்போ பூதகணங்கள் கூட இந்த புத்த தான் வந்து ஜெயன் சொல்லிட்டு இப்போ இந்த கல்வெட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கல்வெட்டு தான் இந்த பிரசஸ்தி கல்வெட்டு அப்படிங்கிறது தான் சிவன் கோயில். அதோ இங்கே போட்டிருக்காங்க, கோயில் சிவன் கோயில் அப்படிங்கிற தகவலை சொல்லுது. அப்போ இதை வச்சு தான் அவங்க வந்து இந்த கோயில் வந்து புத்தர் கோயில் இல்லை, இது வந்து சிவன் கோயில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கல்வெட்டு பல்லவ கரந்தத்தில் இருக்கிற கோயில் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது. அப்படியே நம்ம வந்து அடுத்து இந்த அதிலே உள்ள மற்றொரு கல்வெட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம வெளியில் போய் வெளியில் இருக்கின்ற மற்ற சிற்பங்களையும் நம்ம பார்ப்போம். பாதுகாப்புக்காக இப்போ நம்ம இங்கே பார்க்குறது தான் ஜாவானி ஸ்டைலில் உள்ள ஆர்கிடெக்சர். இப்போ ஜாவாங்கிறது வந்து இப்போ இந்த தீவு, நம்ம இருக்கிற தீவு வந்து ஜாவா தீவு தான். அந்த ஜாவா தீவுடைய ஆர்கிடெக்சர் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து பிரம்பானன் கோயில் மியூசியம்.
இந்த கோயில் மியூசியமே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா முதல்ல அந்த ஆர்கிடெக்சர் வந்து முதல்ல பண்ணிவிட்டு அவங்களோட கட்டுமானத்தை பற்றி விளக்கிட்டு பிறகு அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்வையாளர்களை இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக அமைதியாக இருந்து பார்க்கறதுக்கான அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மீன் குளமெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஏராளமான சிற்பங்கள், அதாவது அந்த கோயிலில் முதல்ல பார்த்தப்போ சிற்பங்களே பார்க்கலை. ஆனால் இப்போ தான் நமக்கு இங்கே பார்க்கும்போது இப்போ கணேசர் சிற்பம் இருக்குது. கணேசர் சிற்பம் தான் நிறைய. அப்போ கோயில்களில் பல பகுதிகளில் கணேசரோட சிற்பங்கள் இருக்கும். இப்படி நம்ம பார்த்துட்டு வந்தோம்னாக்கா இந்த பகுதியில் வந்து இங்கே கூட ஒரு காளியோடைய இங்கே ஒரு கணேசர் சிற்பம் இருக்குது. ஸோ இங்கே வந்து தேவி, இங்கே ஒரு காளியோடைய சிற்பம் இருக்குது. அங்கே சிவனுடைய சிற்பம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் புத்தருடைய சிற்பங்கள் நிறையவே இருக்குது. 1 2 3 4 5 இப்போ பல மூலைகளில் வந்து புத்தருடைய சிற்பங்களும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லா புத்தருடைய சிற்பங்களும் இங்கேயும் தலை உடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன் வந்து சிற்பங்களுடைய தலைகள்லாம் வந்து வெட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிற்பத்திலே நம்ம பார்க்கும்போது தலைகள் வெட்டப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு தெய்வங்களுடைய முகங்கள்லாம் கூட எல்லாமே சிதைக்கப்பட்டு காளியோட தலை வெட்டப்பட்டு காளியோட தலை. இங்கே வந்து புத்தருடைய சிலையும் இங்கே தலை வெட்டப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் புத்தருடைய சிலை வெட்டப்பட்டு அங்கே நந்தியோடைய சிற்பம், இப்போ சிவனுடைய சிற்பங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படி சிதைக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு நமக்கு வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம், இந்த தெய்வத்தின் சிற்பங்கள் எல்லாமே வந்து பாதுகாத்து வச்சிருக்கு இந்த அரசு. அப்படிங்கிறது வந்து மிகவும் பாராட்டுதலுக்குரியது. இப்போ பிரம்பானன் இப்போ பார்த்தோம்னா அங்கே வந்து பெரிய மகாவிஷ்ணுவோட சிலை ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். நந்தியோடைய சிற்பம் ஒன்று, பக்கத்துலேயே வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய விஷ்ணுவோடைய சிற்பத்தை நம்ம பார்க்கணும். காளை மாட்டு சிற்பம், அது பக்கத்தில் காளை மாட்டோட சிற்பம். அதோட இந்த பகுதியில் வந்து நந்தியோடைய சிற்பம் கீழே பார்க்கலாம். சாரி, மகாவிஷ்ணு ரொம்ப நல்ல உயரமான 2 3 4 தலைகளோட பிரம்மா. இது பிரம்மா தான். இது மகாவிஷ்ணுன்னு நான் தவறாக நினச்சிட்டேன். பிரம்மாவுக்கு உள்ள ஒரு சிலையை பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிரம்மாவுக்கான சிலை. அப்போ அந்த கோயிலில் நமக்கு இல்லாத அந்த சிலை வந்து இந்த பகுதிக்கு இங்கே தான் கொண்டு வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா பிரம்மாவுக்கான சிலையை வந்து நம்ம பொதுவாக பார்க்க முடியாது. சில புத்தர் கோயிலில் தான் இப்போ பினாங்கு மலேசியாலெலாம் பார்த்தோம்னாக்கா புத்தர் கோயிலில் பார்க்கலாம். சரி, இப்படி நம்ம பார்த்துட்டு இந்த பக்கம் போவோம். இங்கேயும் ஏராளமான சிற்பங்கள் இருக்குங்கள. இப்போ இங்கேயும் பல சிற்பங்கள் இருக்குது. பெயர்கள் குறிப்பிடப்படாதனால நமக்கு தெரியல. ஆனால் நிறைய பார்க்கக்கூடிய சிற்பங்கள் எதுனாக்கா விநாயகர் சிலைகள் தான் அதிகமாக பார்க்க முடியுங்க. அப்போ கோயிலோட பல பகுதிகளில் விநாயகருடைய சிலைகள் வந்து வச்சுருக்கிறத பார்க்கலாம். அப்போ விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல பரவி இருந்த காலகட்டம் இல்லையா. இப்போ கிபி 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பரவி இருந்த காலகட்டம். அப்போ விநாயகருக்கு அடுத்து புத்தருடைய சிலைகள் தான் அதிகமாக அந்த கோயிலில் பார்க்குறோம். ஒரு இந்து கோயிலாக இருந்தாலும் அதிகமான புத்தர் சிலைகள், அவலோதிகேதரோட சிலைகள், தாராதேவி சிலைகள் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலில் பார்க்க முடியுது. ஆக இந்த கலை அழகுக்காகவும் வழிபாட்டிற்காகவும் சொல்லிட்டு வந்து இங்கே இந்த பல தெய்வங்களை வந்து இங்கே உருவாக்கி இருக்கிறது, இந்த சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சிற்பங்கள், நந்தி சிற்பங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து இந்து வைதிக தெய்வங்களான விஷ்ணு, வாயு, இந்திரன், அக்னி, அதற்கான சிலைகள்லாம் கூட இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நந்தியோட சிற்பங்கள் அங்கங்கே வந்து இருக்குது. நந்தி சிற்பங்கள் அப்படின்றது நம்ம இந்த அருங்காட்சியகத்தோட மற்றொரு பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்துல உள்ள எது முக்கியம்னா இங்கே வந்து எழுத்து சிஸ்டம் பற்றி இது சொல்லுது. அதாவது இந்த இந்தோனேசியாவுக்குள்ள எழுத்து சிஸ்டம்னு வரும்பொழுது முதல்ல வந்த எழுத்து சிஸ்டமும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எழுத்துருக்கள்னு பார்க்கும்போது பல்லவ கிரந்தத்தை பற்றி பேசுகிறாங்க. பட முலானியா துலிசன் பர்ஹுரு பல்லவா டன் பஹசா சான்ஸ்கிரா யங் பராசால் டரி இந்தியா. அதாவது இந்தியாவிலிருந்து வந்த பல்லவ எழுத்துக்களும் சன்ஸ்கிரிட் எழுத்துக்களுமே தான் இங்கே வந்து ஆரம்பத்தில் இங்கே இந்தோனேசியாவில் முதல்ல வந்தன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அராபிய எழுத்துக்கள் இங்கே வருகிறது. இது ஒரு முக்கியமான புள்ளி. melalui tulisan ini disampaikan peraturan yang dikeluarkan oleh kerajaan. அதாவது அரசுடைய அனைத்து அறிக்கைகளுமே, அதாவது செப்பேடுகளோ ஆவணங்களோ எல்லாமே வந்து இந்த பல்லவ கிரந்த எழுத்துக்களாலும் சமஸ்கிருத எழுத்துக்களாலும் தான் வெளியிடப்பட்டன அப்படிங்கிறத இந்த தகவல் வந்து இந்த அருங்காட்சியக தகவல் நமக்கு சொல்ல பார்க்கலாம். ஸோ இங்கே நந்தீஸ்வரரோட சிற்பம் இருக்குது.
இங்கே வந்து ஒரு ஒரு முனிவருடைய சிற்பம் இருக்குது. இப்படியே விதவிதமான சிற்பங்கள் பார்க்கணும். இதில் முக்கியமாக இங்கே வந்து தலைகள், ஒவ்வொரு சிற்பங்களோட தலைகளை, புத்தருடைய சிற்பங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஒவ்வொரு புத்தர் சிற்பங்களையும் பார்க்கலாம். இங்கே வந்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கோயில் வளாகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரம்பானன் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்து கோயில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பிரம்பானன் கோயில் பக்கத்துலேயே வந்து மேலும் 3 கோயில்கள் இருக்கின்றன. ஸோ சண்டி சேவுன்னு ஒரு கோயில் இருக்குது. அடுத்ததாக சண்டி சொஜிவான்னு ஒரு கோயில் இருக்குது. சண்டி கிளவுசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, கோயில் வளாகம். இந்த 3 கோயில் வளாகமும் என்ன ஸ்பெஷல்னாக்கா, இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இவை 3மே புத்த சமயத்தை சார்ந்தது. ஸோ பிரம்பானன் அப்படிங்கிறது ஹிந்து சமயத்தை கோயில். மற்றபடி சண்டி சேவு, சண்டி சொஜிவான், சண்டி பிளாசான் அது வந்து நமக்கு புத்த சமயத்தை சார்ந்ததாக இருக்குது. அதனால் நம்ம அடுத்த பகுதிக்கு போவாக இந்த வளாகம், பிரம்பானன் கோயில் வளாகம் அப்படிங்கிறது இந்து சமயமும் புத்த சமயமும் சேர்ந்த ஒரு வளாகம், அது சமய வளாகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக உண்மையிலே பல தகவல்களை கொடுக்குற ஒரு அருங்காட்சியகமாக இந்த பிரம்பானன் கோயில் அருங்காட்சியகம் இருக்குது. இங்கே வரவங்களாம் கட்டாயமாக வந்து இந்த அருங்காட்சியகத்தை வந்து பாருங்கள். நன்றி.